இந்த மாதிரி எத்தனை நிறைய திருக்கூட்டங்கள் இருக்கு. இருந்தாலும் நம்மளது 500 நோக்கி போனதெல்லாம் நம்ம கடந்து போறோம் இல்லையா? திருநாவுக்கரசு வளர்ந்திருத்தொன்னை நெறிவாள வருஞான நவமுனிவர் வாகீசர் வாய்மைகள் பெருநாம சீர்பரவல் உருவின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். அப்படின்னா நாவுக்கரசுடைய பெருமைகளை ஒரு நாவினால் சொல்ல முடியாது அப்படிங்கிறது ஒரு பொருள். ஒரு நாவினால் சொல்ல முடியாது. இன்னொன்று என்ன பொருள்னா, ஒரு நாவினாலும் சொல்லிவிட முடியாது அப்படின்னா வேற யாரும் என்ன மட்டுமல்ல வேற யாராலும் சொல்ல முடியாது என்று சொல்லி சேக்கிழார் பெருமாள் சொன்னார். இதே மாதிரிதான் நமக்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, இசைஞானி பிராட்டியார். இசைஞானி பிராட்டியாருடைய பெருமைகளை யாராலையும் சொல்ல முடியாதுங்கிறார். நான் மட்டுமல்ல, என்னால மட்டுமல்ல, வேற யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறார் அங்க. ஏன்னா ஒரு குழந்தை ஒரே ஒரு பையனை பெற்றெடுத்தாங்க. அந்த அம்மா பெற்றெடுத்த குழந்தை எப்படி ஆயிருந்தது? சிவபெருமானுக்கே தோழரா போய் சேர்ந்தது இல்லையா? அது எவ்வளவு ஒரு பெருமை. அதாவது ஒளியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமறையார் அலியாபுரங்கள் எய்தளித்தார் ஆண்ட நம்பினவை பயந்தார் இலியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு பொன்மொழியால் புகழ முடியுமோ? முடியாது. எவருக்கும் முடியாதால் அப்படிங்கிறாரு. வேற யாராலையும் முடியாது எங்கேயும் சொல்றது இல்லை. என்னால முடியாது அப்படின்னு சொல்லிதான் சொல்லுவாரு. அங்க மட்டும் என்ன சொல்றாரு? எவருக்கும் முடியாதால். என்னால மட்டுமல்ல வேற யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னா அடியாருடைய பெருமை அப்படிப்பட்ட பெருமை. காரைக்கால் அம்மையாரை பற்றி அப்படிதான் சொல்றாரு. காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது இதே போலதான் சொல்றாரு. ஏன்னா இறைவனே அம்மான்னு சொன்ன ஒரு பெருமை காரைக்கால் அம்மையாருக்கு உண்டு இல்லையா? வருமகள் அம்மை பெண்ணும் அம்மைகார் உமையே இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனல் என்று அருள்வன் தனைய நோக்கி அம்மையே என்று செம்மை ஒரு மொழி உலகலாம் உயவே அருளி செய்தார் என்று சேகரர் அங்க சொன்னாருங்க. மடுத்த புனல் வேணியினார் அம்மை என மதுரமொழி கொடுத்தருள பெற்றாரை புலவிய தாண்டகத்தில் எடுத்தருளும் சேவடிக்கல் என்றும் இருக்கின்றாரை அடுத்த புனல் சீர்பரவல் ஆறளவு ஆயிரதம்மா. அம்மாவையே கேட்கிறார், காரைக்கிழமையாரே கேட்கிறார், உங்க பெருமையை சொல்றதுக்கு யாரால சொல்ல முடியுமா? உங்களுடைய பெருமை சொல்ற மாதிரியா இருக்குது. இறைவனே அம்மான்னு சொல்றாங்கன்னா அவங்களுடைய பெருமை யாராவது சொல்ல முடியும்? அதை விட்டு சொல்ல முடியுமானா முடியாது. அப்ப அடியாருடைய பெருமைகளை முழுவதுமாக யாராலையும் சொல்ல முடியாதுன்னா, அதாவது சேக்கிழார் பெருமானா அப்படி சொல்றாரு அப்படின்னா நாமெல்லாம் எங்கேயும் பார்க்கணும். எந்த இடத்துல நம்மளாம் இருக்கணும் அப்படிங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும். இருந்தாலும் உரையாசிரியர்கள்லாம் சொன்னதை வச்சு நாம சிந்திக்கணும். இதுதான் இந்த பாட்டுல சொல்றாரு. பேசினால் எத்தசையும் விளக்கினார் பேச ஒன்னா பெருமை பிறங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாசில்லாத மனிதர்கள் மேனி மேல் அப்படின்னார். மாசில்லாத மேனி அப்படி மாசில்லாத மணி தன்னை பூண்டவர்களது மாசுகளை இல்லையாக செய்யுங்க அப்படின்னா இந்த உருத்தராகம் அணிந்தா அணிந்தவருடைய துன்பங்கள் குற்றங்கள் நீங்கும். மாசை இல்லையாக செய்வது குற்றத்தை இல்லையாக செய்ய. மாசில்லாத மனிதர்கள் மேனி மேல்னா குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய மேனி அப்படின்னு சொல்லி இதெல்லா திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லி திருத்தொண்ட தொகைக்கு ஒரு பேர் உண்டுங்க. இதெல்லா திருத்தொண்ட தொகைனா திருத்தொண்ட தொகையில எந்த தீமை இல்லை, தீமைகளை இல்லையாக செய்யக்கூடிய திருத்தொண்ட தொகை அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இருக்கக்கூடிய பெரிய தீமை என்ன தெரியுங்களா? ஆணவ மலம் தாங்க. நான் தான் பெரியவன் அப்படிங்கிறது இருக்குது பாருங்க. அது எத்தனை பிறப்பெடுத்தாலும் போக அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு போகவே போக. அது நீங்கணும்னா ஒரே ஒரு வழி சேக்கிழார் பெருமான் அவர் சொல்ல திருத்தொண்ட தொகை தான். இதெல்லா திருத்தொண்ட தொகை தர அப்படின்னு சொல்லி சொல்ற. நம்ம தீமைகளை நீங்க செய்வது என்னன்னா திருத்தொண்ட தொகை. ஏன் அப்படின்னா அடியாருக்கு மடியேன் அடியாருக்கு மடியேன் அடியாருக்கு மடியேங்கிறது அங்கதான் இருக்குது. இந்த பணிவு அப்படிங்கிறது அங்கதான். வாழ்விடும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தெப்பி தாழ்விடும் தன்மையோடும் சைவமாவும் சமயம் சார்ந்த நூல் பெறல் அறிதுன்னு சிவஞான சித்தியார். அந்த சைவம் தான் சைவத்துல ரொம்ப முக்கியம். என்ன தெரியுங்களா? இந்த பணிவு அப்படிங்கிறதான் சைவத்துல ரொம்ப முக்கியம். அதான் சொல்றேன். இப்படி அந்த மாசு இல்லாத மனிதர்கள் தன்னை பூண்டவர்களது மாசுகளை இல்லையாக செய்வது. அடியவன் திருமேனி மேல் விளங்கிய போது மணியானது தன் இயல்பாகிய தூய விளக்கத்தின் மேலாயது என்று சொல்லி மணித்திகள் மேனி என்று சொல்லி சொல்றாரு. உருத்தராக்க மணி உருத்தராக்க மூர்த்தியினுடைய கண்ணினின்றும் உருத்தரமூர்த்தியினுடைய கண்ணிலிருந்து தோன்றியது. உருத்தராசங்கிறது ஸ்ரீ ருத்ரமூர்த்தியினுடைய கண்ணிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு உண்டுங்க. அதனால அது ரொம்ப சிறப்பு. ஆனா ருத்ராட்சம் அணிய ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா அசைவம் எல்லாம் சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறாங்க,
சாப்பிட்ற அன்னைக்கு மட்டும் கழட்டி வச்சிடலாமா அப்படிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் தப்புங்க. உடனே வேண்டாங்க. ஏன் போடுறீங்க? யாராவது உங்களை போட சொல்லி ரொம்ப நீங்கள் போடலைன்னா உலகமே அழிஞ்சு போயிருந்தீங்க யாராவது சொல்கிறாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. போட்டால் அந்த மாதிரி விதிமுறைப்படி இருக்கணும்னா போடலாம், இல்லைன்னா போட வேண்டாம். எப்போ நம்மளால் இருக்க முடியும் அப்போ போட்டுக்கலாம். ஒன்றும் யாரும் வந்து நம்மளை கட்டாயப்படுத்தி எல்லாம் போட்டே ஆகணும்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அப்படியெல்லாம் போட வேண்டாம். நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா போட வேண்டாம். உங்களுக்கு எப்போ இந்த சைவ ஒழுக்கத்தில் நின்று சைவத்தில் தொண்டு செய்யலாம் அப்படின்னு என்ன வருதோ அப்போ போட்டால் போதும். அதனால் யார் சொன்னாங்கிறதுக்காகவும் நீங்கள் போடக்கூடாது. சைவத்தில் இருந்தால் மட்டும்தான் உத்தராட்சம் அணியும். இந்த சினிமாவில் போட்டுட்டு வில்லனெல்லாம் உத்தராட்சம் போட்டிருக்கோம், பார்க்கறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்குது. அது தப்பு பண்ணுறவங்க பூரா பார்த்தீங்கன்னா உத்தராட்சம் போட்டுருக்கோம். இதெல்லாம் அது என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. நம்ம சமயத்தில் அப்படி போயிட்டு இருக்குது, வேதனையாக தான் இருக்கும். அதனால அதை பார்த்துட்டு பசங்கள்லாம் போட்டுக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் போட்டுக்கிறாங்க, அவங்கள பாட்டுக்கு பிரிக்கிறானுங்க. ரொம்ப கொடுமையாக இருக்கு. கண்டிப்பாக போடணும். எங்களை கேட்டாங்கன்னா யாராவது உத்தராட்சம் கட்டிக்கிறதுன்னு சொன்னாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வகுப்புக்கு வாங்க, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு. கட்டவே மாட்டேன், உண்மையிலேயே கட்டவே மாட்டேன். ஒரு வருஷத்துக்கு வகுப்புக்கு வாங்க, அடியாரோடு இருங்க. உங்களால் இருக்க முடியும்னா இதை அப்புறம் கட்டிக்கலாம், இல்லைன்னா ஏன் கட்டணும்? அதனால உடனே கட்டணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. திருநீர் மட்டும் பூசிக்க அப்படின்னு சொல்லிடுவோம். இப்படியெல்லாம் அந்த உத்தராகத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டுங்க. அதெல்லாம் 5 முகம் 6 முகம் இப்படியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்கள் அப்படியெல்லாம் திராட்சம் அணிஞ்சால் சரி, அவ்வளோதான். 5 முகம் 1 முகம் 2 முகம் அதெல்லாம் நம்ம எத்தனை முகம் வேணாலும் சொல்லிகிட்டே போகலாம். அப்படிலாம் இல்லை. 6 முகம் 5 முகம் 2 தான் சொல்லுவாங்க. 6 முகம் முருகப்பெருமானுக்கு உகந்தது, 5 முகம் சிவபெருமானுக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னு இல்லை, திராட்சம் அணிஞ்சால் சரி, அவ்வளோதான். அந்த உருத்திரமூர்த்தியினுடைய கண்ணிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீர் போல் பூசும் நீர் போல் அப்படின்னா மேலே பூசும் நீட்டின் புனிதம் போல என்று சொல்லி சொல்றாரு. உள்ளும் புனித திருநீட்டின் புனிதத்தன்மை உயிர்த்துணர வைத்ததாம். வெளியில எப்படி நம்ம ஒரு அடியார் பார்த்தா வெளியில எப்படி சிரிக்கிறோமோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே நமக்கு அன்பு இருக்கும். முகமலர அகமலர்வார் அப்படின்றார். 3வது சந்திப்புல ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசு பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் சந்திக்க போறாரு. ஞானசம்பந்த பெருமான் வருகிறார் அப்படிங்கிற செய்தி, ஞானசம்பந்த பெருமான் திருப்பூந்துருத்திக்கு வர்றார். திருப்பூந்துருத்திக்கு வர்ற ஞானசம்பந்த பெருமானை நாவுக்கரசு பெருமானுக்கு அந்த செய்தி வருது. ஞானசம்பந்த பெருமானுக்கு வயசு ஒரு 10 வயசு தான் இருக்கும். நாவுக்கரசு பெருமானுக்கு அப்பவே ஒரு 80 வயசு இருக்கும். இருந்தாலும் 10 வயசு குழந்தையா இருந்தாலும் இறைவனுடைய திருவருள் பெற்ற ஞான குழந்தை இல்லையா, நாம போய் எதிர்த்து சென்று அவனை வணங்கணும்னு நினைக்கிறாரு. யாரு? நாவுக்கரசு பெருமான். அப்போ சொல்றாருங்க, அதாவது ஞானசம்பந்த பெருமான் வர்றாரு, அவர் வர்ற வரைக்கும் நம்ம அங்கே மனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, நம்ம எதிரில் போய் அவரை வணங்கி அழைத்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சொன்னார் சேக்கிழார் பெருமான், அதாவது முகமும் வளர்ந்ததான், அதே மாதிரி அகமும் வளர்ந்தது அப்படிங்கிறார். அந்தனர் சூழாமொழியார் பூந்துருத்தி கணித்தாக வந்தருடும் பெருவார்த்தை வாகீசர் கேட்டருளி நந்தம்பை உடையவரை நாம் எதிர் சென்று இறைஞ்சுவது முந்தைவினை பயன் என்று முகமலர அகமலர்வார் அப்படின்னு. வெளியூர்லேருந்து அடியார் வந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் போய் அவங்களை அழைச்சிட்டு வரணும். அதான் அழைக்கக்கூடிய முறை. அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. நன்றுவது நல்வரவு நங்கள் தவம் அப்படின்னு. நன்றுவது நல்வ தத்தார்கோட புராணத்தில் வருது, பின்னாடி வருது. என்ன எப்படி சொல்லணும்? நன்றுவது நல்வரவு, சாமி நாங்கள் தவம் செஞ்சிருக்கணும் நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்படின்னு சொல்லணுமா? இப்படிலாம் இருக்குது. பெரிய அடியார்கள் எப்படி உபசரிக்கணும் அப்படிங்கிறத நிறைய சரிதத்தில் இருக்கு. முந்தைய பெரும் தவத்தினால் என்பது முனிவரின் எழுந்தருளியர் இயற்கை நாயனோட பணம் என்ன சொன்னார்னா, நீங்க இங்க எழுந்தருள் செஞ்சதுக்கு நான் மட்டுமல்ல, எங்க அப்பா தாத்தா பாட்டை எல்லாரும் தவம் செஞ்சிருக்கோங்க சாமி, வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வரணும். இப்படி எல்லாம் அடியார்களை வரவேற்கிறதுக்கு முறை இருக்கு. திருநீற்றின் அதாவது இன்னொன்று என்னன்னா, வந்தவங்க நம்மளுடைய பெருமையை பற்றி சொல்லக்கூடாது. வந்தவங்களுடைய பெருமையை பற்றி தான் நம்ம பேசணும். வந்தவங்க கிட்ட நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன், நான் வகுப்பு நடத்துறேன் அங்கே நடத்துறேன் இங்கே நடத்துறேன், நம்மளுடைய பெருமையில நம்ம சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்றாரு. எங்க சொல்றாங்க அப்படின்னா, இளையாங்குடி மாறநாயனார் ஒன்று சொல்றாரு. ஈரவன் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்தவன் அப்படின்றார். ஈரவன் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை தேன் போன்ற மொழிகளால பேசுவாராம்.
பாராட்டியார். தன்னை தாழ்த்தியும் வந்தவர்களை உயர்த்தியும் பேசுவார். பத்தராய்ப்பணியார் புராணத்திலே அப்படித்தான் சொன்னார். ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் பூசி மிக புது புதுத்து கொண்டாடி மகிழ் உற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றடைந்தார் போல் அடைந்து பேசுவன சொல்றார் பாருங்க. பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். பணிந்து பேசணும், பணிவா பேசணும். மரங்கிட்ட நம்ம பணிவா பேசணும். பேசுவன பணிந்த மொழி, அப்புறம் இனிமையா பேசணும். அப்படிங்கிற இனிமையா பேசணும். என்ன இனிமையா பேசுறது? அதிகாரங்களை பற்றி பேசணும், சிவபெருமானை பற்றி பேசணும். அதுதானே இனிமை இல்லையா? வெளியில சுத்திட்டு இருக்கிறவன் என்ன இனிமையா பேசுவான்? இந்த சினிமாவுக்கு போனேன், இந்த சீன் நல்லா இருந்தது, அந்த சீன் நல்லா இருந்தது, அருமையா இருந்தது, அவன் அப்படி பண்ணா சொல்லுவான். இது அவனுக்கு இனிமை. நமக்கு என்ன இனிமை? கோயிலுக்கு போனேன், சாமி நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க, 63 நல்ல ஆடையெல்லாம் கட்டியிருந்தாங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையா இருந்தது. இதுதானே நமக்கு இனிமை. அதை பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். பணிவா பேசணும், இனிமையா பேசணும் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கார். அப்புறம் என்ன சொல்றாரு? ஆனா அந்த பாட்டுல தான் சொன்னாரு, அகமலர முகமலர்வார் அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு நம்மளை எல்லாம் ஆட்கொண்ட குருநாதர் வராரு, யார்? ஞானசம்பந்த பெருமான். நம்ம போய் எதிர்கொண்டு அழைக்கணும். அப்படி எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு முந்தையவனே பயன் அப்படிங்கிறார். போன பிறப்புல நாம செஞ்ச ஒரு பெரிய தவ பயன் ஞானசம்பந்த பெருமானை போய் நம்ம அழைச்சிட்டு வர்றோம். அப்படி அழைச்சிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முகமலர அகமலர்வார் அப்படிங்கிறார். உள்ளுக்குள்ளே மலர்ந்தது, வெளியிலையும் மலர்ந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அமைச்சார். அங்க வயசெல்லாம் கிடையாது. ஞானத்துக்கு தான் அங்கே வேலை. ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பெற்ற ஞானம் இருக்குது பாருங்க. உமையம்மை இடத்துல பெற்ற ஞானம், அந்த என்ன ஞானம்? 2 ஞானம் பெற்றார் இல்லைங்களா? உமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். அந்த ஞானத்துக்கு தான் அங்கே பயன். அதை பார்த்து தான் நாவுக்கரசு பெருமான் வணங்குறார். அவர் தான் பெரியவர் அப்படின்னு நினைச்சார். நாவுக்கரசு பெருமான் ஞானம் இல்லாமையெல்லாம் இல்லை. நாவுக்கரசு பெருமான் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மளோட அவர் உயர்ந்தவர் நினைக்கிறார். அதுதான் நம்ம முக்கியம். நம்மளோட அவர் உயர்ந்தவர் நினைக்கிறார். ஆனா நான் ஞானசம்பந்த பெருமான் நாம உயர்ந்தவர்னு அவர் நினைக்கல. அவர் அப்படியெல்லாம் நினைக்கல. அப்பரே அப்படின்னு தானே சொன்னார். உயர்ந்தவர், இவர் உயர்ந்தவர்னு தன்னை நினைச்சிருந்தா அப்பரேன்னு சொல்லிக்க மாட்டார். அப்பரே அப்படின்னாரு. அவர் அப்பரேன்னு சொன்னா மகனேன்னு தானே சொல்லணும். மகனேன்னு சொல்லல. யாரு? நாவுக்கரசு பெருமான். அடியேன் அப்படின்னாரு. அவர் அப்பரேன்னாரு, இவரு அடியேனர். விடையின் மேல் வருவாதவை அழுது அழைத்து கொண்டவர் தான் அப்பரே என்ன, அவரும் அடியேன் என்றார். சேக்கிழார் முதல் சந்திப்பு சீர்காழியில். சீர்காழியில் 2 பேரும் சந்திக்கிறது தான் முதல் சந்திப்பு. அந்த முதல் சந்திப்புல அதான் நாவுக்கரசு பெருமானை பார்த்து அவர் அப்படியே கீழே விழுந்து வணங்குறதுக்கு வர்றாரு. யாரு? நாவுக்கரசு பெருமானை வணங்குறதுக்கு ஞானசம்பந்த பெருமான் வர்றாரு. அப்படியே பணிந்தவர்கள் கரங்கள் பற்றி அப்படின்னு சேக்கிழார். பணிந்தவர்கள் கரங்கள் பற்றி. நாவுக்கரசு பெருமான் முதல்ல வணங்கிட்டார். இருந்தாலும் அவருடைய கையை பிடிச்சுக்கிறார். நாவுக்கரசு பெருமானுடைய கையை ஞானசம்பந்த பிள்ளையார் பிடிச்சுக்கிறார். 10 வயசு ஞானசம்பந்த பிள்ளையார் பிடிச்சுக்கிறார். பணிந்தவர்கள் கரங்கள் பற்றி விடையின் மேல் வருவாவை அழுது அழைத்துக் கொண்டவர்களாம் அப்பரே என்ன, அவரும் அடியேன் என்றார்கள். மகனேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? நம்மளா இருந்தா அப்படித்தானே சொல்லுவோம். அண்ணான்னு சொன்னா நம்ம தம்பின்றுவோம், அப்பான்னா நம்ம மகனேன்றுவோம். அது என்ன நிலைங்கிறதெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனா அப்பர் சாமி என்ன சொன்னார்னா, அடியேன் அப்படின்னு தான் சொன்னார். அதுதான் அவருடைய பணிவு. அப்பர் சாமிக்கு நம்ம என்ன கற்றுக்கணும்னா பணிவு தான் கற்றுக்கணும். அவர் மாதிரி பணிவு யாருமே. அந்த சைவத்தில் அந்த பணிவு அப்படிங்கிறத எங்கே நாம பார்க்க முடியும்னா அப்பர் சாமி கிட்ட மட்டும்தான் பார்க்கணும். இப்போ ரொம்ப பணிவு. அதான் சொல்றாரு, பேசினால் எத்தசையும் விளக்கினார், மன தூய்மையாலும் அருணினாலும் உண்டாகும் ஒளினார். அதாவது அந்த பெரியவர்களுக்கு அந்த உடம்புல அந்த ஒளி எப்படி வருதுன்னா, மன தூய்மை ஒண்ணு, இன்னொன்னு இறைவனுடைய அருள். அதான் ரொம்ப முக்கியம். ஆமா, 5 மார் அடக்கியுள்ளார் அரும்பெரும் ஜோதியாலும். அதாவது காலத்தை பத்தி சொல்ற பொழுது சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்லுவாருன்னா, காலத்தில இரவு ஒண்ணு இல்லை அப்படிம்பாரு. இரவும் பகல் மாதிரியே இருக்குமா. ஏன்னா அங்க ஒரு சில மரங்களும் இரவு நேரத்துல ஒளி கொடுக்கக்கூடிய மரங்கள் இருந்துதான். அது மட்டுமல்ல, 5 மார் அடக்கியுள்ளார் அரும்பெரும் சோதியாளுனர். 5 புலன்களை அடக்கிய ஞானியர்கள் அந்த மலையில் இருந்தாங்களாம். அவங்களுடைய ஒளி அப்படி இருக்குமா. அப்போ பகல் அப்படிங்கிறத 2 நேரமே பகல் மாதிரியே இருக்குமா. இரவு என்று சொல்லி ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் அந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
பேச ஒண்ணா பெருமை, அளவில்லாத பெருமை என்ற பாயிரத்தில் கூறியதன் கீழ் இங்கு திருநீற்றினாலும் உள் புனிதத்தாலும் உறதாம் பெருமை என்று சொல்லி இதை அளவிடத்துக்கு அரியது அப்படின்னு சொல்றார். திருநீற்றினாலும் உள் புனிதத்தாலும் என்று சொல்றார். இது அளவிடத்துக்கு அரியது, பேச ஒண்ணா பெருமை என்று சொல்றார். பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் இல்லையா? திருநீர் என்ன சாதாரண? பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் என்ன? பூசை இனியது நீர், புண்ணியமாவது நீர், பேச இனியது நீர், பெருந்தபத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் இல்லைங்களா? இன்னும் சொல்றாரு, காண இனியது நீர், கவினை தருவது நீர். கவின்னா அழகு, அது நமக்கு தெரியறதில்ல. திருநீர் வச்சா என்ன கொஞ்சம் அழகா இருக்கிறவங்க திருநீர் வச்சா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியறதில்லை. திருநீர் வச்சா உடனே அழிச்சுட்டு போய் போட்டோ எடுக்கிறாங்க திருமணத்துல. அந்த குழந்தைகளுக்கு திருநீர் வச்சு பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். அது கோவிலுங்க ஐயா கல்யாணத்துக்கு வந்தாருன்னா அப்படி அழகா வச்சுடுவார், 3 கோடு வச்சுடுவார். எங்க மருமகளுக்கெல்லாம் அப்படிதான் வச்சு விட்டார். எங்க பையனுக்கு மருமகளுக்கெல்லாம் அப்படிதான் வச்சு விட்டார். திருமணம் அப்படி 3 கோடு வைப்பாங்க, அவ்வளவு அழகா இருக்கும். திருநீர் வச்சு அந்த திருமணம் நடக்குதா எவ்வளவு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆமா, அந்த குழந்தைகளுடைய முகம் அதை அந்த மாதிரி எல்லாம் சைவர்களுடைய இல்லத்திலேயே முடிய மாட்டேங்குது. நல்ல சைவர்களா இருக்கிறாங்க, குழந்தைகள்லாம் ஐடியில படிக்குது, ஐடியில வேலையில் இருக்குது, வெளிநாட்டுல படிக்குது. அவங்களுடைய அந்த கல்ச்சர் மாறி போயிடுது. ஆனா ஒரு சில குழந்தைங்க அது இந்த கல்ச்சர்ல இருக்கிறாங்க, வெளிநாட்டுல இருந்தாலும் கூட நம்மளுடைய கல்ச்சரை பின்பற்றுறாங்க. ஒரு சில குழந்தைங்க அது இருக்கிறாங்க, ஒரு சில குழந்தைங்க அது வேண்டாங்கிறாங்க. பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் என்று சொல்லி சொல்றோம். திருநீருக்கு அவ்வளவு ஒரு பெருமை உண்டுங்க. திருநீர் பூசனாவே ஒரு சோதி குழம்பா இருக்கு. சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்துவார் மீதுதாழ்ந்த வெந்நீற்றொழி போற்றின் என்று ஆதியார் வருடாதரின் அஞ்செடுத்து ஓதி ஏறினார் உய உலகலாம் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானுக்கு சாமி முத்து சிவிகை கொடுத்தார் இல்லைங்களா? திருநெல்வாயில் அறத்துறையில அது முத்து சிவிகை அப்படி பல பலன் இருக்குது. முத்து இல்லை, முத்து எப்படி இருக்கும்? பல பலன் இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னா திருநீற்றொழியை போல இருக்குதான் சேக்கரார் பெருமான் சொல்றாரு. திருநீற்றொழியை போல இருக்குதான். அப்ப திருநீற்றொழி எப்படி இருக்கும் பாரு. அதான் சொல்ற சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்துவார் மீது தாழ்ந்த வெந்நீற்றொழி போற்றி நின்று அப்படி முத்து சிவிகை கொடுத்தவங்க ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணாருன்னா உடனே கொடுத்தாச்சு அப்படின்னு ஏறி உட்காந்துக்கல. அப்படி அந்த சுத்தி வந்தாராம். பெருமானுடைய திருவருளான்னு நினைச்சாராம். எல்லாம் சாமி கொடுத்தது இல்லையா? பெருமானுடைய கருணை, அப்படி சாமியுடைய கருணை நினைச்சு அஞ்சலத்தை சொல்லி அப்படி சுத்தி அதற்கு பிறகு மேலே இருந்தாங்க. ஒரு வண்டி வாகனம் வாங்கினா நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் சாமி கொடுத்தது. அல்லொத்த கண்ணன்யம்மான் அருள் தர வந்தது என்றார் அப்படின்னா. அல்லொத்த கண்ணன், அல்லொத்த கண்ணன்யம்மான் அருள் தர வந்தது அப்படின்னு நினைக்கணும். நம்ம எந்த ஒரு பொருள் நமக்கு கிடைச்சாலும் சரி, வீட்டுல கிடைச்சாலும் சரி, வெளியில ஏதோ ஒரு இது கிடைச்சாலும் சரி, என்னுடைய உழைப்பால் வந்தது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. எல்லாரும் உழைக்கிறான், எல்லாருக்கும் வந்ததுதா அப்படி இல்லைங்க. இது இறைவன் கொடுத்தது அப்படின்னு நினைக்கணும். அல்லொத்த கண்ணன்யம்மான் அருள் தர வந்தது என்றார். இல்லத்தில் சென்று உட்கார் இருநிதி குவைகள் ஆர்ந்த செல்வத்தை கண்டு நின்ற செலுந்திரு மனையை நோக்கி இல்லொத்த முதலாய் இவ்விளைவுகள் என்கொள் என்ன அல்லொத்த கண்ணன்யம்மான் அருள் தர வந்தது. குங்குளி கலைநாயனருடைய மனைவி சொன்னதுங்க. குங்குளி கலைநாயனருடைய மனைவி சொன்னது. நாயனார் அப்படி வீட்டுக்குள்ள போறாரு. கோயிலுக்கு தூபம் போட போற பொழுது வீட்டுல ஒண்ணும் இல்லை, சாப்பாட்டு கிடையாது, நெல் கிடையாது, அரிசி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. குங்குளியம் போறதுக்கு குங்குளியம் இல்லை. அரிசி வாங்கிட்டு வர்றதுக்கு அம்மா தாலியை கழட்டி கொடுத்தாங்க. எந்த துன்பம் வந்தாலும் தாலியை வைக்க கூடாதுன்னு முறை இருக்குது இல்லைங்களா? அதையும் மீறி அவங்களுக்கு ஒரு துன்பம், அதையும் மீறி ஒரு பெரிய பஞ்சம். குழந்தைங்கெல்லாம் பட்டினியா கிடக்குறாங்க. என்ன செய்வாங்க? தாலியை கொண்டு போனா அவர் என்ன பண்ணாரு? குங்குளியம் வாங்கிட்டு வந்துட்டாரு. தாலியை கொண்டு போய் அரிசி வாங்க போனவரை, நெல்லு போல அரிசி கிடையாது, நெல்லு வாங்க போனவரை குங்குளியத்தை வாங்கிட்டு வந்துட்டார். அப்பதான் சரி வீட்டுல ஒண்ணும் இல்லாத போய் குங்குளியம் போட்டுட்டு இருந்து சாமி தான் சொல்றாரு வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டுட்டு போய் எடுத்துட்டு வாங்க. நல்லா சாப்பிட்டுட்டா. இங்கேயும் இந்த வார்த்தை கேட்ட மாதிரி இருக்குதுன்னு யோசிக்கிறாரு அவர். சாப்பாடா அப்படின்ட்டு. சரி இருந்தாலும் சாமி சொன்னார் இல்லையா, போகணும் இல்லையா? அப்படி போய் பார்த்தா வீடு பூரா அப்படியே தங்கம் வெள்ளி அப்படி எல்லாம் பொருள்களா இருக்குது. அப்புறம் நெல் இருக்குது. இன்னைக்கு செய்ய வேணும் இல்லையா? நெல் இருந்தாலும் மட்டும் போதுமா? இன்னைக்கு செய்யறதுக்கு அரிசியும் கொடுத்தாரா சாமி. சேக்கடா பெருமான் அதையும் சொல்றாரு. அரிசி பருப்பு என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருந்தது. அப்பதான் கேட்கிறாரு, இல்லத்தில் சென்று உட்கார் இருநிதி குவைகளார்ந்த செல்வத்தை கண்டு நின்ற செலுந்திரு மனையை நோக்கி
வில்லொத்த நுதலாய் வில் போன்ற கண்ணையுடைய பெண்ணே இதெல்லாம் எப்படிமா வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டார் மனைவியை பார்த்து. அம்மா என்ன சொன்னாங்க? அல்லொத்த கண்டன்யம்மான் அதில் தர வந்ததுங்க. திருநீலகண்டத்தையுடைய பெருமானுடைய திருவருள் கொடுத்ததுன்னு அம்மா சொன்னாங்க. அதுதான் பெரிய சிறப்பு. கொடுத்த தாலியை விட்டு போட்டு நீ வந்து நாயம் பேசலையா அப்படின்னு கேட்கல. கொடுத்த தாலிய வித்து போட்டு இங்க வந்து நீங்க வந்து எப்படி வந்து யார கேட்கறீங்களா நீங்க அப்படின்னு கேட்காம அம்மா என்ன சொன்னாங்க? அதுதான் அந்த காலத்து வந்து அப்படி இருந்திருக்கிறாங்க, வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய புராணத்துல சான்று இருக்கு. இளையான்குடி மாறநாயனார் புராணத்துல விதைச்ச நெல்லை எடுத்து அரிசி ரெடி ஆயிடுச்சு, அரிசி ரெடியாகி சாப்பாடு ஆயிடுச்சு, குழம்பு கொண்டு இல்லை. அப்ப வந்து அம்மா எப்படி கேட்டான்னா, இளையான்குடி நாயனாருடைய மனைவியார் எப்படி கேட்டாங்கன்னா, கரிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனார். சொல்றீங்க கரிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சதெல்லாம் கெஞ்சி கேட்கறதுங்க. அரிசி மட்டும் இருந்தா போதுமா? காய்க்கு என்ன பண்றது, கீரைக்கு என்ன பண்றது அப்படியெல்லாம் அந்த அம்மா கேட்கல. கரிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனாக. அது மட்டுமல்ல, அந்த நெல்லை கொண்டு வந்து கொடுத்தோடனே வெந்தாளர் அடுப்பில் மூட்டை விறகில்லை அப்படின்னாங்க. அடுப்பு மூட்டுறதுக்கு விறகில்லை சாமி. இப்படி கூட ஒரு வீடு இருந்திருக்குமா அப்படின்னா இருந்திருக்குமே. விறகில்லைன்னு சொன்ன உடனே வீட்டினுடைய அலக்கு, அந்த மனை வீட்டினுடைய அந்த தாழ்வாரம் இருக்கும் இல்லைங்களா, அதை அறுத்து கொடுத்தாராம். அந்த மேல் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார். அப்படியே நாம தொண்டு செய்யற அடியார்களுக்கு அப்படிலாம் தொண்டு செய்யறதா செய்வோமா? நாம 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிடுவோம், இந்த ஏரியாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பண்ணியிருக்கிறாங்களே, அதுதான் பெரிய புராணத்தினுடைய சிறப்பு. பண்ணியிருக்கிறாங்களே. நாளைக்கு குடியிருக்கிறதுக்கு வீடு வேணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லையே. வந்த அடியாருக்கு சோறு போடணுங்கிற எண்ணம் தானே இருந்தது. அந்த அமிழ் மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார்னாரு. அதுக்கு பிறகுதான் கேட்டாங்க, கரிக்கினி என் செய்வோம் என்று இறைஞ்சினார் கணவனார். அப்பதான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொள்ளை குளத்தில் போய் அந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்தார். இப்படியெல்லாம் வந்து நாயன்மார்கள் வந்து வாழ்ந்துருக்கிறாங்கன்னா அவங்களோட நம்மளை ஒப்பிட்டு நாம பார்க்கவே கூடாது. யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னு வைங்களேன், ஏன் நீங்க தானே 64வது நாயன்மார் அப்படின்னா என்னை 4 அடி வேணா அடிச்சுக்குவாங்க, இப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லணும். நான் நாயன்மார்களுடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. வாழ முடியுமா? இளையான்குடி மாறநாயனார் மாதிரி விதைச்ச நெல்லை எடுத்துட்டு வந்து அரிசி ஆக்கி நம்ம வந்து கொல்லை பக்கத்துல முளைச்சிருக்கிற கீரையை பறிச்சுட்டு வந்து செஞ்சு போடுறதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்மளால முடியாது, அவங்க செய்வாங்க. வாரியார் சாமிகள் ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து, சாமி நீங்க வந்து 64வது நாயன்மார் நீங்க தான் சாமி அப்படின்னு சொல்லி ஒரு விழா வச்சுட்டாங்க. சேலத்துல ஒரு விழா வச்சு புத்தகம் போட்டாங்க. 64வது நாயன்மார் என்று சொல்லி ஒரு புத்தகம் போட்டாங்களாம். அப்படி புத்தகம் எல்லாம் போட்டு வாரியார் சாமியை வந்து இந்த மாதிரி புத்தகம் போட்டோம், புத்தகம் எல்லாம் போட்டதுக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல சொல்லியிருந்தா வேணான்னு இருப்பார். அப்புறம் புத்தகம் எல்லாம் போட்டு விழா வச்சிருக்காங்க. அப்படி விழா வைக்கிற பொழுது அவர் வந்து எல்லாரும் சாமி வந்து பரவாயில்ல வந்துட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் எத்தனை புக்கை புத்தகப்பா போட்டீங்க? நான் 1000 புக்கு போட்டேன், எல்லாத்தையும் கொண்டு வானாரு. இப்போ எல்லாம் சாமியை வாங்கிட்டு வராட்டு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இதெல்லாம் முதல்ல தீப்பத்தி வச்சு எரியுங்க அப்படின்னாரு. அப்பதான் என்ன சொன்னாரா, 63 நாயன்மார்கள் செஞ்ச பணி நான் என்ன செஞ்சேன்? நான் என்ன என்னுடைய மனைவியை வந்து அடியார் கேட்டாங்கன்னு ஏற்பகை நாயனார் மாதிரி கொடுத்தனா, இல்லை விதைச்ச நெல்லை எடுத்து ஏதாவது சாப்பாடு செஞ்சு அடியார்களுக்கு போட்டனா? என்ன நான் செஞ்சேன்? ஒன்றும் செய்யலை. அதனால வந்து இல்லை திருநீலகண்ட நாயனார் மாதிரி சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நான் ஏதாவது ஒரு துறவு வாழ்க்கை வாழ்ந்து பெரிய சாதனை படைச்சேன் அப்படின்னு எதுவுமே நான் செய்யலை. அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் யாராவது சொன்னாங்கன்னா கேட்க வேண்டாங்க, செய்ய வேண்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மாதிரி நாயன்மார்களுடைய பெருமை எங்கேயோ இருக்குது. நம்ம வந்து அதை வணங்கிக்கணும், அதை நினைச்சு நம்ம வந்து வாழ்ந்துக்கணும். அவ்வளவுதான். அதான் பேச ஒன்னா பெருமை பிறங்கினார் அப்படின்னு. அவர்களுடைய பெருமைகளை பேசி முடிக்கவே முடியாது. அப்புறம் வகுப்பெல்லாம் நடத்திட்டே இருக்க வேண்டியதுதான், பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். முடியாத ஒரு பொருள் தானே, எத்தனை வருஷம் வேணாலும் பேசலாம். முடிஞ்சு போச்சுன்னா அதோட நான்லாம் பேசி முடிச்சிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். பேசவே முடியாது எப்பொழுதுமே. பெருமை பிறங்கினார் என்று சொல்றாங்க. இது 6வது பாட்டு. அதான் சொல்றாரு, பெருமையால் தம்மையொப்பார் பேணலால் எம்மை பெற்றார். இறைவனே சொல்றார், திருவாரூர்ல சாமியே சொல்றாரு. அவங்க பெருமைக்கு நிகரா வேற ஒருத்தரை சொல்லவே கூடாது.
பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னு. நாவுக்கரசருக்கு இணைய இன்னொருத்தர் சொல்லக்கூடாது. நாவுக்கரசருக்கு இணைய நாவுக்கரசர் மட்டும்தான் சொல்லணும். ஞானசம்பந்த பெருமானை போல இவர் அப்படி சொல்லக்கூடாது. ஞானசம்பந்த பெருமான் மட்டும்தான் ஞானசம்பந்த பெருமான். கண்ணப்பநாயனாரை போல இவர் அது எல்லாம் இடமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நான் வாதமுறையிலே சொல்லிட்டார், கண்ணப்பா அப்போதோர் அன்பின்மை கண்ணபில் என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டதில்லை வண்ணப்படித்து என்னை வாயின்ற வான் கருணை சொன்னப்பொன் நீட்டிற்கே சென்றுவதாய் கொம்பேன். கண்ணப்ப நாயனாரா ஐயோ அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இது எல்லாமே தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை தான் வச்சு பேசியிருக்கிறார். பொது பண்புகள். பூதம் மைந்தும் நிலையில் கலங்கினும் ஆதோர் பாகர் மலர்த்தால் மரப்பிழார் போதுகாதல் உரைப்பின் நெருங்கின்றார் போதிலாத குணப்பெரும் குன்றனார். பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் அப்படின்னா இறைவன் ஆணைவழிய நிலை பெற்ற ஐம்பெரும் பூதங்களும் தன் நிலையில் கலங்கின காலத்தும் தமது நிலை கலங்காது உமாதேவியாரை ஒரு பாகத்து வைத்த பெருமானின் மலர் போன்ற பாதங்களை தம் மனத்தில் மறத்தல் இல்லாதவர்கள். அப்படின்னா பஞ்சபூதங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? சுனாமி வந்தது, அதே மாதிரி பெரிய புயல் எல்லாம் வருது, பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் வருது. அப்படி எல்லாம் என்ன நடந்தாலும் சரி, இந்த அடியார்கள் எப்படி அப்படின்னா பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூதம் மைந்தும் நிலையில் கலங்கினும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன வந்தாலும் சரி, எனக்கு இன்னைக்கு வழிபாடு செய்யணும், அவிநாசி லிங்கேஸ்வரரை போய் பார்க்கணும், கருணாம்பிகை அம்மாவை போய் பார்க்கணும், அது என்ன நடந்தாலும் பரவாயில்லை. சுனாமி வருதுங்க, வந்துட்டு போகுது, பூமி எல்லாம் அப்படியே பொலந்து எல்லாம் வெடிச்சு பாலமாக உள்ள போகும், அது வந்தாலும் பரவாயில்லை, சாமி போய் முதல்ல பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த உரைப்பு அவங்களுக்கு இருக்கிறது. நமக்கு இருக்குதா அப்படின்னா அது அவங்களுடைய பக்கத்தை பொறுத்து இருக்கு. அப்படியெல்லாம் அடியார் இருந்திருக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? ஓதுகாதல் உரைப்பின் நெருங்கின்றார் அப்படின்னாரு. அப்படின்னா தம் மனத்தில், அதாவது பெரியோர்களால் மிதந்து எடுத்து ஓதப்பெற்ற அன்பின் திண்மையினாலே அந்த வழியிலே பிறளாது நிலை நின்றவர்கள். ஆனால் கோதில்லாத குணப்பெறும், கோதுன்னா குற்றங்க, குற்றமற்ற குணமலை போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அவர்கள் எந்த ஒரு குற்றமும் சொல்ல முடியாது என்று சொல்லி அதை சொல்ற. பூதம் மைந்தும் நிலையில் கலைஞரும் உலகம் உயிர் பெற்று மூச்சு இருக்கும்படி அமைந்த காற்றானது தன்னிற்கு பெருங்காற்றாக வீசி உலகத்தை அழித்தல். இப்படி எல்லா பூதங்களும் காற்று வேகமா அடிச்சு உலகம் அழிஞ்சாலும் சரி, தீ பற்றி உலகம் எரிந்து போனாலும் சரி, பூகம்பம் இந்த உலகம் அழிந்து போனாலும் சரி, கடலால் அந்த சுனாமி எல்லாம் வந்தது இல்லையா ஒரு காலத்துல, அது மாதிரி அழிந்தாலும் சரி, இறைவனுடைய திருவியை மறக்காதவர்கள் இந்த அடியார்கள் என்று சொல்லி சொல்றாரு. இனி இதற்கு இவ்வாறு சங்காரத்தில் அந்தந்த பூதங்கள் அவற்றிற்குரிய தன்மாத்தில் ஒடுங்கும் என்று சொல்லி சொல்றார். இவ்வாறு தத்தம் நிலைகளில் பூதங்கள் கலங்கின காலத்தும் தாம் கலங்காத இறைவன் பாதங்களை மறவாதவர் என்பது பொருளில் கண்டது என்று சொல்லி காதல் உரைப்பின் நின்றார் அப்படின்றது. அப்படின்னா காதல் என்பது எப்படி, அது காதல் அப்படின்னு என்ன சொல்ல, பெருமான் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படின்னா, ஒரு உலகியல சொல்லணும்னா ஒரு காதலன் காதலி வைத்திருக்கக்கூடிய அன்பு போல. ஒரு காதலன் காதலி வைத்திருக்கக்கூடிய அன்பு எப்படி பிரிக்க முடியாது இருக்கு, அது மாதிரி இறைவன் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, அப்படின்னா இது இறைவனுக்கும் தாங்கள் மீளா ஆட்பட்ட நாயகிகளாகவும் அவர்தம் உயிரின் நித்திய நாயகனாக கொண்டு ஒழுகுவோர் இந்த அடியார்கள். அதாவது இறைவனை ஒரு நாயகனாக அவர் தினசரி வழிபாடு செய்து அவர் திருவடியை வணங்கக்கூடிய அடியார்களாக இவர்கள் வந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாயகன் நாயகி பாவனை அப்படிங்கிறது வல்லல் பெருமான் நிறைய பாடியிருக்கிறார். இறைவனை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் வைத்து பாடிய பாடல்கள் நிறைய இருக்கு. அப்படி பாடியதுதான் நம்முடைய அப்பர் சாமிகள் திருவாரூர் தேவாரத்தில் பாடுறார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கு பிச்சையானால் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தால் தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நாங்கள் தலைவன் தாளே அப்படின்னு. அதாவது முதல்ல அவருடைய பேரு சொன்னாங்களாம். அவருடைய பேர் என்னப்பா? அவன் பேர் ஆரூர் பெருமான் அப்படிங்களாம். ஆரூரான் அப்படின்னாங்களாம். எந்த ஊர்ல இருக்கிறார்? திருவாரூர்ல இருக்கிறார். முன்னம் அவருடைய நாமம் கேட்டால் அப்புறம் சாமி எப்படி இருப்பார்? சாமி நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதெல்லாம் கேட்டுட்டாருங்களாம். அப்படி கேட்ட உடனேயே என்ன நினைச்சாங்களாம்? ஓ, தன்னுடைய அப்பா அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டாங்களாம். மறந்ததுக்கு பிறகு ஒரு பெண் அப்படின்னா ஒரு எல்லை கோட்டுக்கு மேல தாண்டக்கூடாது, அதெல்லாம் அந்த ஆச்சாரத்தை எல்லாம் கடந்துட்டாலாம்.
அப்புறம் என்ன, தன்னுடைய அப்பா அம்மா சொந்த பந்தம் அத்தனையும் நீத்து இவன் தான் நமக்கு என்று சொல்லி தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் அப்படின்னாரு. தன்னுடைய பெயர் கூட அவங்களுக்கு தெரியலையா, நான் என்ன பேர் அப்படிங்கிறது கூட தெரியலையா. தன்னுடைய நாமம் கேட்டால் தலைப்பட்டால் அங்கே தலைவன் தானே அப்படின்னு சொல்லி அப்பர் சாஹிபாதர் அப்படின்னா பெருமான் மீது அவ்வளவு அன்பு அவர். அதான் நாயகன் நாயகி பாவனன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அதான். அதாவது இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா கண்ணப்ப நாயனாருடைய புராணத்துல தான் பார்க்க முடியும். கண்ணப்ப நாயனார் புராணத்துல அவருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தான் போறாரு இல்லையா. அந்த பன்றியை துரத்திட்டு வராரு. அந்த பன்றியை துரத்திட்டு அம்பெய்தி அந்த பன்றியை கொண்டுறாரு. அதை வதக்க சொல்லிட்டு காடன் ஒருத்தர் கூட வரான். காடனை வதக்க சொல்லிட்டு நானும் இவரும் போறாங்க. நானா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது இந்த தேக்கு தோப்பு இருக்கு. அந்த தேக்கு தோப்பை கடந்தா அந்த குன்றுக்கு அந்த பக்கம் போனோம்னா ஒரு பொன்புகழி ஆறு இருக்கும். பொன்புகழி ஆறு நீர் இருக்கு, அதை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போற பொழுது அப்ப பொன்புகழி ஆற்றுக்கு போனோம்னு தான் போறாங்க ரெண்டு பேரும். அப்ப நானும் என்ன சொல்றான்னா ஒரு இது சொல்றான், குன்றினுக்கு அப்பால் சென்றால் கோணமேல் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னு. வேற ஒன்றும் சொல்லலாம். குன்றினுக்கு அப்பால் சேவைய திருக்காலத்து மலையில் குழந்தாயுள்ள கோணமேல் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னு. நல்ல குற்றமில்லாத குடுமிதேவர், குற்றமில்லாதன்னு சொல்லக்கூடாது, நம்ம குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய குடுமிதேவர். அவருக்கு என்ன குற்றம்? நம்மளுடைய குற்றத்தை இல்லையாக செய்யக்கூடிய அந்த கோணமேல் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம்னு அவன். நாகன் என்னன்னா கண்ணப்ப நாயனருடைய அப்பா நாகன் கூட பலமுறை அங்க வந்திருக்கிறான். பலமுறை வந்ததுனால அந்த கோயில் அங்க ஒண்ணு இருக்குது, சாமி இருக்கிறார் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால சொல்றான் கோணமேல் குடுமிதேவர் இருப்பர் கும்பிடலாம்னு சொன்ன உடனேயே தண்ணி குடிக்க போறது மறந்துடுறாரு. இப்ப பொன்முகல் யார் எங்கேன்னு கேட்கல, அப்படியா சீக்கிரமா அங்க போலாம் அப்படிங்கிற. ஏன் என்ன சொல்றாருன்னா என்மேல் பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளது அப்படின்னு. என்மேல் பாரம் ஒன்று குறைவது போல் உள்ளது, சீக்கிரமா அங்க போலாம் அப்படின்னு. அப்ப தண்ணி குடிக்க போறது மறந்தாச்சு. இப்ப எங்க போகணுமா? மலைக்கு போகணும் அப்படிங்கிறது. அப்ப மலைக்கு போகணும்னு அந்த வேகத்துல தான் போறாரு. அப்படி வேகத்துல போற பொழுது சாமி பக்கமா போயிட்டாரு. இவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே கண்ணப்ப நாயனாரை சாமி பார்த்தாரு, குடுமிதேவர் பார்த்தாரு. பாருங்க, இவருக்கு இன்னும் பார்க்கல, போயிட்டு தான் இருக்கிறாரு. சாமி இவரை பார்த்துட்டாரு. பார்த்த உடனேயே எத்தனை பிறப்புல இருக்கக்கூடிய பாசங்கள் அத்தனையும் அவருக்கு நீங்கியது, அத்தனை வினைகளும் போயிடுது. இப்ப எப்படி இருக்கிறாருன்னா அப்படி அன்பே உருவமா இருக்கு. அதான் சொல்றாரு, திங்கள் சேர் சடையாதம்மை சென்றவர் காணா முன்னே அங்கணர் கருணை கூர்ந்து அறுத்திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னே சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளிய நீரால் பொறிவில் அன்புருவம் ஆனார்கள். நம்ம எத்தனை தடவை சாமி பார்த்து என்ன பிரயோஜனம்? ஒரு 1000 தடவை தான் நம்ம சாமியை பார்த்ததுனால ஏதாவது உண்டா? சாமி நம்மளை பார்க்கணும் இல்லையா? சாமி நம்மளை பார்த்தா தான் நமக்கு எல்லாமே நடக்கும். இறைவனுடைய அந்த அருட்பார்வை நம்ம மேல படணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெருமானுடைய அருட்பார்வை எப்போ வேணாலும் நமக்கு கிடைக்கும். கண்ணப்ப நாயனாருக்கு அந்த அருட்பார்வை பட்டது, எல்லா வினைகளும் நீங்கியது. அந்த உடம்பு இருக்கிறது இப்போ என்ன இருக்குதுன்னா அன்பு மட்டும்தான் இருக்குதான். அந்த அன்பு தான் இப்போ மேலே போயிட்டு இருக்குது. நாணனும் அன்பும் முன்பு நெறிமுறை ஏற அப்படின்னு சேகர பெருமாள் இந்த இடத்துல என்ன சொல்லாருன்னா, நாணன் கூட வந்தவன், அடுத்து திறனாறு தானே சொல்லணும். நாணனும் திறனாரும் போனான்னு சொல்ல, நாணனும் அன்பும் முன்பு நெறிமுறை ஏற அப்படின்னாரு. அப்படின்னா கண்ணப்ப நாயனார் பேரை என்ன சொன்னாரு? அன்புன்னு சொல்றாரு. அது இன்னொன்னு, தினனாறு போறத வாழ விட வேகமா அவருடைய அன்பு முன்னாடி போச்சான். தினனாரை விட அவருடைய அன்பு முன்னாடி போச்சான். இதுதான் அந்த காதல் உரைப்பு அப்படிங்கிறது, பெருமான் மீது இருக்கக்கூடிய காதல் உரைப்பு. கண்ணப்ப நாயனாருக்கு அது இருந்தது. அதுதான் அவர் பெருமானுடைய திருவடியில் ஐக்கியமானதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அதான் இறைவன் நித்தனாய், ஆன்மாவும் நித்தனாய் இருத்தல், அவன் என்றைக்கும் நீங்காத நித்திய நாயகன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு நித்திய நாயகன் யாருன்னா பெருமான் தாங்க. அதாவது என் உயிருக்கு ஒரு நாதா அப்படின்னு சொல்லி ஏற்பை நாயனார் புராணத்துல வரும். கணவனை அந்த அம்மா சொல்றாங்க, கணவனை உயிர்நாதன் சொல்றாங்க. கணவன் அப்படிங்கிறது உடல் நாதன் தான் இல்லையா? நம்ம உடம்புக்கு துணை தான் கணவன். ஆனா இந்த உயிருக்கு துணை யாருன்னா சிவபெருமான் தான் உயிருக்கு துணை. ஏன்னா இந்த பிறப்போட சரி, கணவனா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, தந்தையா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, எது வரைக்கும் நமக்கு துணை? இந்த உடம்பு போய் சேர்ற வரைக்கும் தான் துணை. அதை நம்ம நினைவு வச்சுக்கணும்.
அதுக்கு மேல யாரும் துறை குற்றார் யாருடனோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றால துறை கூத்தனால் நமக்கு திருச்சிராப்பள்ளி தேவாரத்துல நல்லா சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவரையால் தீமூட்டி செல்லா நிற்பர். கேட்கிறாரு அப்பர் சாமி கேட்கிறாரு, என்ன சொத்து சொந்தங்கிறீங்க, சொத்து பத்துங்கிறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை அப்படின்னு எல்லாம் எது வரைக்கும் காட்டு வரைக்கும் தான் வருவாங்க. அப்புறம் என்ன சொல்ற, சிறுவரையால் தீமூட்டி செல்லா நிற்பர். பையன் என்ன பண்ணுவான், வந்து கொல்லையை வச்சு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே நிக்க போறான். அது திருமணம் சொல்லி நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரு அப்படின்னு வந்து நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரு அப்படின்னாரு. அடியில வந்து குளிச்ச வந்து வச்சுட்டு வந்து குளிச்சானே வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு, அதாவது யாக்கை நிலையாமை அப்படிங்கிறதுல திருமணத்தில் சொல்றாரு. வேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காற்றினை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி நிலைப்பதற்கு முன்னாடி பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு ஊரெல்லாம் கூடி ஒக்கால் எதிர்த்து, அதான் முதல் வரின்னு தான், ஊரெல்லாம் கூடி ஒக்கால் எதிர்த்து பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காற்றினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரு அப்படின்னு அப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதேதான் அப்பர் சாமிகள் இந்த திருச்சிராப்பள்ளி தேவாரத்தில் சொல்றாங்க. எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் நல்லார் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறுவர் காலத்தை மூட்டி செல்லா நிற்பர் அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் யார் வருவா, ஆனைக்கா பெருமான் தான் கூட வருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த உடம்போட கூடிய சுற்றங்கள் தான் இந்த சுற்றங்கள் எல்லாம். இந்த உயிர் எத்தனை பிறப்பெடுத்தாலும் அத்தனை பிறப்பு நம்ம கூடவே வந்து இந்த உயிர் வந்து இறைவன் திருவடி அடைகின்ற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தாயார்னு சிவபெருமான் தான். அவினாசி அப்பர் தான் கூட வருவார், யாரும் வரமாட்டார். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து மெய்த்தாயிரம் வெளியான அப்படிம்பார். தத்தாக்குண்ட புராணத்தில் வருது. அதெல்லாம் அடுத்த பகுதியில் மெய்த்தாயிரம் வெளியானா இந்த உடம்பு கொடுத்த ஒரு தாய் இருக்கிறாள் இல்லையா, சிறப்பு தான். இந்த உடம்ப அம்மா கொடுத்தா, அதுக்காக அம்மா வந்து நம்ம மோசம் சொல்றது இல்லை, அதை விட ஒரு சிறந்த தாய் இருக்கிறா. இந்த பிறப்புக்கு மட்டும் நம்ம அந்த உடம்ப பார்ப்போம். நம்ம என்ன இந்த பையன் என்ன பண்ண போறானோ கடைசி வரைக்கும் அக்கறை இருக்கும் இல்லையா. ஆனா ஒவ்வொரு பிறப்புலையும் கூட இருந்து நம்மை வழிநடத்தி செல்வது யாரும் சிவபெருமான். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த மெய்த்தாயிரம் இனியானை என்று சொல்லி தந்தார்குண புராணத்தில் வரும். இந்த உடம்புக்கு இந்த தாய். ஆமா, ஆனா ஒவ்வொரு உடம்பும் நமக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு பிறப்புடைய தாயாக இருந்து நம்மை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பது யாருன்னா சிவபெருமான் தான். அந்த தாய் தான். தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை கலையாய தேவதேவர். நம்ம ஆலவாய் பதியத்தில் சொல்ற வாயானை மனத்தானே மனத்திருந்த கருத்தானை பதியத்தில் சொல்றாரு. இந்த ஓது காதல் அப்படின்னா பெருமான் மீது அவ்வளவு காதல், இடைவிடாது பயின்று இறைவனிடத்திலே முழுவதும் ஈடுபட்டு நிற்றல், அந்த காதலில் பதிந்து அதனால் விழுங்கப்பட்ட நெறியிலே நிற்றல். ஆன்மாக்கள், அதாவது 3 வகையான ஆன்மாக்கள் இருக்கு. 3 வகையான ஆன்மாக்கள் பிராகதர்கள், வைணிகர்கள், அப்புறம் சாமசித்தர் அப்படின்னு சொல்லி 3 வகையான ஆன்மாக்கள் சொல்றாங்க. அதாவது பிராகதர் அப்படிங்கிறது என்னன்னா, உலகில் இருக்கக்கூடிய, அதாவது நல்லா சாப்பிட வேண்டியது, உலகில் இன்பங்களை அனுபவிக்க வேண்டியது, ஜாலியா சுத்த வேண்டியது, அவங்களுக்கு எதை பத்தி கவலை இல்லை, நல்லா சாப்பிடணும், நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும், அவ்வளவுதான். கண்டதே காட்சி கொண்டாதே போதும். அப்படி அவங்களுக்கு பேர் பிராகதர்கள் அப்படின்னு பேரு. அவங்களுக்கு பேர் அவங்க வந்து அவங்க எல்லாம் வந்து இந்த நெருக்கி வர்றதுக்கே பல பிறப்பு அவங்க வந்து பிறந்து வரணும், இல்லைன்னா இந்த நெருக்க வர முடியாது. இன்னொருத்தர் எப்படின்னா வைதகியர் அப்படின்னு சொல்லி, அவங்க வைதகியர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, நம்மள மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், திருவாச வகுப்புக்கு போகலாம், பிள்ளைங்க வகுப்பு நடத்துறாரு, பெரிய புராண வகுப்புக்கு போகலாம், சைவ சித்தாந்த வகுப்புக்கு போகலாம். இப்படி எல்லா வகுப்புக்கும் போய் நிறைய நூலெல்லாம் படிச்சு எப்படியாவது இந்த பிறப்புல சாமியுடைய திருவடி அடைஞ்சிடணும், இதுக்கு மேல இந்த பிறப்பு மண்ணுலகத்துல பிறக்க கூடாது அப்படின்னு ஒரு வேர்க்கை இருந்து பாருங்க. அவங்க தான் வந்து வைநகியர் அப்படின்னு சொல்லி. வைநகியர், ஆமா, அவங்களுக்கு என்ன வேணும்னா நூல் வேணுங்க. அந்த நூல் ஏதாவது படிச்சு போறது. பன்னிரண்டு தவத்தால் தோன்றி பரவனை பக்தி பண்ணும் தொண்டரை தாமே தூயகதியில் தொகுப்பன் மார்க்கன் கண்டனூரோதி வீடு காதல் இப்போருக்கு புண்டரிகத்தால் சேரும் பரிசனை போல விட்டான் சித்தியார் சொல்றது.
அப்படின்னா எப்படியாவது படிச்சு ஏதாவது வழிபாட்டை செஞ்சு எப்படியாவது பெருமாள் திருவடி அடைஞ்சோன்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க தான் வைநகியர் அப்படிங்கிறவங்க. இன்னொருத்தர் சாமுசித்தர். அவங்க எல்லாம் எப்படின்னா நம்ம நாயன்மார்கள் மாதிரி நம்மளை நெறிப்படுத்துவதற்காக இந்த மண்ணுலகத்தில் இந்த உடம்போட வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வினையின் காரணமாக வரல. அவங்களுக்கு நூலெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்க இருப்பாங்க, அவங்க பாட்டு சாமியோட திருவடிக்கு போயிடுவாங்க. ஞானசம்பந்த பெருமான் 16 வயசுல போனார். சுந்தரமூர்த்தி சாமி 18 வயசுல போனார். வாதகுரடிகள் 33 வயசுல போனார். நாவுக்கரசு பெருமான் 80-81 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு. வந்த வேலை முடிஞ்சாச்சுன்னா அவங்க போயிடுவாங்க பெருமான் திருவடி. அவங்களுக்கு ஒன்றும் சைவ சித்தாந்தம் படிச்சு பெரிய புராணம் படிச்சு திருமுறை படிச்சுதான் போகணுங்கிறது இல்லை. அவங்க தான் சாமுசித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிராகிருதருக்கும் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா அவங்க சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, பிறந்து சேர்ந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றவர்கள் அவங்கெல்லாம். அவங்களை பத்தி நம்ம பேசணுங்கிற அவசியமே இல்லை. அவங்களை விட்டுறலாம். சாமுசித்தர்கள் அவங்களை பத்தி பேசணுங்கிறது இல்லை. அவங்க தான் ஏற்கனவே தவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. முன்னாமே மொழியாகி எவனுடைய தவம் முயன்றான் அப்படின்னாரு இல்லையா? அவங்களுக்கு பத்தி நம்ம பேசணுங்கிறது இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க சாமியிட்ட போயிடுவாங்க. அவங்கள பத்தி பேசணுங்கிறது இல்லை. ஆனா வேற யாரை பத்தி பேசணும்? எப்படியாவது இறைவன் திருவடி அடையணும் வேட்கை இருக்குது பாருங்க. அவங்கள பத்தி தான் நம்ம பேசணும். அவங்களுக்கு தான் இந்த நூலெல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்ப நமக்கு தான் இதெல்லாம், நமக்காக தான் இதெல்லாம் சாமி நமக்கு கொடுத்துருக்கிறார். ஞானியர்கள் மூலமாக. சேக்கலார் பெருமான் எதுக்கு வந்தார் இந்த மண்ணுலகத்துக்கு? இந்த புராணத்தை பாடி இதை படிச்சு எல்லாரும் திருவடி பேர் அடையணும் அப்படிங்கிறதான் அவருடைய வேட்கை. சேக்கலார் பெருமானுக்கு அதுக்காக தான் சாமி மேல இருந்து கீழே அனுப்பிச்சிருக்கிறார். இறைவன் வந்து மேல இருந்து கீழே அனுப்புனது அதுக்காகத்தான். இப்படி ஆற்றலும் அறிவும் காதலும் இல்லாதவர்கள் பிராகிருதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இறைவன் மேல அன்பு கிடையாது, எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது, எதுவும் கிடையாது. இருப்பாங்க, இருக்கிற வரைக்கும் சாப்பிடுவாங்க, சினிமாவுக்கு போவாங்க, ஜாலியா இருப்பாங்க, அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க பிறந்ததே இருப்பாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அப்புறம் வந்து சக்தி நிவாதம் உடையவர்களாய் நூல் வழியாய் முக்தியடை விரும்புவார். இவர்கள் புகழ்துறை நாயனார் போல்வார்கள் என்று சொல்லி, புகழ்துறை நாயனார் இருக்கிற தன்கோனை தவத்தாலே தத்துவத்தின் வழிபடுவார். அப்படி பசி வதந்திய போதும் அவர் வந்து விடாது பெருமாளுடைய திருவடியை ஒழுகி பேறு பெற்றது. அவர் வந்து சாமுசித்தர் அப்படின்னு சொல்லி சொல்றார். எந்திய வினையின் பொருட்டே திருமேனை தாங்கி மேல்களை ஒழித்து தன் செயலில்லாது ஒழுகி எல்லாமும் சிவன் செயலையாக நிகழ்பவர்கள் சண்டீச நாயனார், கணப்ப நாயனார், இவங்கெல்லாம் சாமுசித்தர்கள். சாமுசித்தர்கள் அவங்க தான். எந்த ஒரு இதுவும் அவங்க தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருமானிடத்தில் அன்பு செய்வது மட்டும்தான் தெரியும். இறைவனை அன்பு செய்வது எல்லாமே பெருமானுக்காக அப்படிங்கிறது. நெறி நிற்றாலாவது தமிழையே பக்தியை திருப்பிக் கொள்ளாது பக்தி வழியிலே தம்மை நிறுத்தி கொண்டு ஒழுகுவது என்று சொல்லி சொல்றார். மனத்தால் மரப்பிடார் நெறின மரப்பிடாராகிய நின்றார்கள் என்று சொல்லி சொல்றார். பூதங்களின் திரிவினால் உலகம் அழிய நேரினும் தாம் கலங்காத முன்னை பணிபடை வழியை நிற்றல் அப்படின்னு சொல்லி சொல்றார். பூதங்கள் வழியே வந்து, அதாவது பூதங்கள் வழியில வந்து உலகமே அழிந்தாலும் கூட அவங்க வந்து பெருமானுக்கு பணிவிடை செய்து கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க செய்யக்கூடிய தொழில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நாளைக்கு உலகம் அழிஞ்சிருக்கேன், பரவாயில்ல, இன்னைக்கு நான் போய் சாமிக்கு தொண்டு செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போவாங்க. நாளைக்கு உலகம் அழிஞ்சிரு என்ன பண்றது அவங்க அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க தான் இந்த திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் என்று சொல்லி சொல்றாங்க. மரத்தால் மரப்பிலார் நெறி நின்றார், மரப்பிலாராகிய நின்றார். பூதங்களின் அப்பர் சாமி தன்னுடைய தேவாரத்தில் வானம் துலங்கிலன் மண் கம்பமாகிலன் மாழ்வரையும் தானம் துலங்கி தலை தடுமாறிலன் தன்கடலும் மீனம் பள்ளியன் விரிசுடன் வீழையன் வேலை நெஞ்சிருந்து ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமருக்கு என்ன. இறைவனுக்கு ஆட்பட்டவர்களுக்கு வந்து எதுவும் கிடையாது. சாமிக்கு நான் அடிமை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவனாசி பெருமானுக்கு நான் அடிமை அப்படின்னு அந்த எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா மீளா அடிமை இல்லையா? நம்ம நம்பிகள் அப்படித்தானே சொல்றாரு. மீளா அடிமையில என்ன, இப்போ சரி நாளைக்கும் சரி அதற்கு பிறகு சரி எப்பொழுதுமே பெருமானுக்கு நம்ம அடிமைதான். அப்படின்னா முக்தி காலத்திலையும் நம்ம அடிமை தான். பெத்தத்திலையும் சரி முக்திலையும் சரி. இப்ப பெத்த நம்ம இருக்கிறது பெத்த நிலை, அடுத்து முக்தி நிலை. முக்தி நிலையிலும் நம்ம பெருமானுக்கு அடிமை தாங்க. அதுதான் நமக்கு வந்து சைவத்துல மிக உயர்ந்த நிலையா தான்.
சொல்றீங்க என்ன சொல்றார்? ஊனமில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமருக்கு, அவங்க உத்தமர்கள் எப்படி இருப்பாங்க? வானம் துலங்கிலன், வானமெல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்தா எனக்கு என்ன அப்படின்னு நினைப்பாங்களாம். மண் கம்பமாகிலன், கீழே பூகம்பம் எல்லாம் வந்து பூமி எல்லாம் புலந்து போயிடுச்சு, அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. வான்வரையின் தானம் தொடங்கி தலை தடுமாறிலன், தன்கடலும் மீனம் படிலன், மேல இருக்கிற விண்மீன்கள் எல்லாம் கீழே விழுதான், அப்படி விழுதா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அப்புறம் வேலை நெஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமருக்கு, அங்க வந்து இறைவனுடைய திருவடியில் இருக்கிறோம், சாமியினுடைய அடியார்கள் நாங்க, எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. என்பால் நமக்கொன்று கண்டோம் திருப்பாதிரை புலியும் கண்பாபு நன்றி கடவுள் சுடரான் கடலினையே என்று சொல்லி சொன்னார். என்பால் நமக்கொன்று கண்டோம் திருப்பாதிரை புலியோர் கண்பாபு நெற்றி கடவுள் சுடரான் கடலினையே என்று சொல்லி, நெற்றி கடவுள் சிவபெருமானுடைய திருவடியில நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரி அதாவது நம்முடைய அப்பர் சாமிகளை வந்து என்ன பண்ணாங்க? நீற்றறையில கொண்டு போய் வச்சாங்க முதல்ல இல்லையா? அப்பர் சாமிகளை வந்து சமணர்கள் என்ன செஞ்சாங்க? நீற்றறைன்னு என்ன? சுண்ணாம்பு காலவாய். சுண்ணாம்பு காலவாயில எவ்வளவு வெப்பம் இருக்கும்? 200 டிகிரி 250 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா? அதுல கொண்டு போய் வச்சாங்க. 7 நாள் அரசன் சொன்னான சமண மன்னன், அவனை அந்த திறந்து பாருங்க சாம்பல் கூட இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சாம்பல் கூட இருக்காது. 7 நாள் கழிச்சு திறந்து பாக்குறாங்க. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா முதல்ல இருந்ததை விட தலன்னு இருந்தார். ஒரு அமிர்து சாப்பிட்டா ஒருத்தர் எப்படி இருப்பாங்க, தேவாமிர்தம் சாப்பிட்டா எப்படி இருப்பாங்க, அது மாதிரி இருந்தார். சேக்கடார் பெருமாள் சொல்லாரு, அங்க எப்படி இருந்தாருன்னா அந்த இருந்த இடம் சுண்ணாம்பு காலவாய். உள்ள போன உடனேயே என்ன பண்ணாரு தெரியுங்களா? பஞ்சார்த்தத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அஞ்சலத்தை சொல்லி கூத்த பெருமானுடைய திருவடி தன்னோட தலை மேல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டார். இதான் இருந்தது. ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அவ்வளவர் தேனுந்து மலர்பாதத்து அமுதுண்டு தெளிவேகி ஊனந்தான் இளராகி உகந்திருந்தால் அவை கண்ட ஈனம் அடைந்துள்ளது என்ன அதிசயம் என்றார் அப்படின்னார். பெருமாள் இறந்து பார்த்தாங்களாம், அப்படி தளத்தால் நின்றாரா, என்னோட அதிசயமா இருக்குது, சாம்பல் கூட மிச்சமாகாதுன்னு பார்த்தா இப்படி வந்து நிக்கிறானே. உடனே சமண சொன்னானா, நாம சொல்லி கொடுத்த மந்திரத்தை தெரிஞ்சுட்டு வெளியில வந்துட்டான் அப்படின்னா. அவன் பாவி பசங்க நாம சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லி வந்துட்டானுங்க அப்படின்னா அவசரம் அதையும் நம்பியிருக்கிறான் பல்லவரசன். வேற வழி இல்லை, ஏன்னா சமண குருமார்களுடைய கையில தான் அவன் இருக்கிறான், அதனால அதையும் நம்பி இருக்கிறான். அப்படியா, சரி அடுத்த தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 தண்டனையை மாத்துறாங்க. 2 தண்டனையை மாத்தினதுதான் யானையை கொண்டு வந்து இடனம் செய்தது. யானையை கொண்டு வந்து இடனம் செஞ்சாங்க. யானையை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? அவனை மிதிக்கடிச்சு ஒரே இதை போட்டுருங்க, மிதிக்கடிச்சு கொண்டலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுதுதான் அவர் பாட்டுக்கு அவர் அது கழுத்தளவு புலி அப்படி பழுத்து நிக்க வச்சா சொல்ல தலை மட்டும்தான் மேல இருக்குது. யானை வந்தது, அப்படியே சுத்தி வந்து அப்படி வண்டி போட்டு அப்பர் சாமிகளை பார்த்து ஒரு வணக்கம் போட்டு போயிடுச்சு. அப்பதான் பாடுறார், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை. சுண்ண வெந்நீரும் சந்தான சாந்துங்கிற பதிகத்துல அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும். ஏன்னா நான் யாருக்கு அடிமை? பெருமானுடைய திருவடிக்கு அடிமையா இருக்கிறேன், அதனால எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி பாடினார். இந்த மாதிரி பல துன்பங்கள் அவருக்கு செஞ்சாங்க. எல்லா துன்பத்திலிருந்தும் தன்னை அவர் வந்து காப்பாற்றினார். அப்புறம் பால் சோத்துல விஷம் கலந்து கொடுத்தாங்க. அப்படியே அஞ்சலத்தை சொல்லி சாப்பிட்டாராம். சேக்கடார் பெருமாள் சொல்ற, துஞ்சிரல் காலை மாலை தொடர்ச்சி மறந்திராதே அஞ்செழுத்தி ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும் வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சமுது ஆக்கி வித்தான் அணிப்பள்ளி அடிகளாரு. அதாவது அந்த நஞ்சு கலந்து சோத்தை கொடுத்தாங்க, அப்படியே சாப்பிட்டாரு, அமிர்தமா மாறிடுச்சான் உள்ள போனோம்னு. அமிர்தமா மாறதுக்கு என்ன காரணம்னா காலை மாலை இரவுன்னு சொல்லி எந்த நேரத்துல அஞ்சலத்தை சொல்லிட்டே இருப்பாங்க. வேற அப்பர் சாமி துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதேன்னு. நம்ம ஒரு வேலை சொல்றதுக்கே நம்மளால முடியல, ஒரு வேலை சொல்றதுக்கே முடியல. ஆனா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க அப்பர் சாமி. துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்துடாதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும் அஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில்லா அமனர் தந்த நஞ்சு அமுத ஆக்கி வித்தார் அணிப்பள்ளி அடிகளாறு. திருநெல்வேலி பெருமான் வந்து நஞ்சை அமுதமாக மாற்றினார் என்று சொல்லி, அதுக்கு பிறகுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது இவன அப்படின்னு சொல்லி கல்லுல கட்டி கடல்ல போட்டாங்க இல்லையா? கல்லுல கட்டி திருப்பாதிக்கு கடல்ல போடுகின்ற பொழுது அஞ்சலத்தை சொல்லி மேல வந்தார். இருவினை பாசமும் வளர்க்கலாந்தலில் வருபவ கடலில் வீடும் மாக்கள் ஏறிட
அருளுமை அஞ்செழுத்து அரசினை ஒருகள் மேல் ஏற்றுதல் உரைத்தல் வேண்டுமோ. சாதாரணமா நம்மள மாதிரி இருக்கிறவங்க அஞ்செழுத்து சொன்னா பிறப்பையே நீக்கிடுவாரா சாமி. அப்பர் சாமிகள் அஞ்செழுத்து சொன்னா இந்த கடல்ல மேல ஏற்றுன ஒரு பெரிய வியப்பா, அதான் ஒண்ணு இல்லப்போ அப்படிங்கிற சிக்கலை ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைத்தல் வேண்டுமோ. அப்பர் சாமிகளை அந்த அஞ்செழுத்தை சொல்லி அங்கதான் நமச்சிவாய பதிவு பாடுறார். சுற்றுணை வேதியன் சொல்லிவார் அவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல கட்டுரை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நச்சுணையாவது நமச்சிவாய வேண்டார். அங்க வேற ஒன்றும் கையில் ஆயுதம்லாம் கிடையாது. அங்க ஒரே ஆயுதம் என்னன்னா நமச்சிவாயம் ஒண்ணுதாங்க. ரொம்ப அழகு. நம்ம ஐயா தான் சொல்லுவார், ரொம்ப அருமையா சொன்னார். அந்த இடத்த எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம குருநாதர் ஐயா சொன்னார், அந்த திருப்பாதிரை புலிகள் சொல்லுகின்ற பொழுது உழவார் படையோடு சொல்ல மாட்டார் சேக்கரார் சொன்னார். அந்த திருமதியை திருப்பாதிரை புலிகள் சொல்லுகின்ற பொழுது மட்டும் உழவாரப்படை இருக்கார். மற்ற இடத்துல உழவாரப்படை சேர்த்து சொல்லுவார். உதாரணத்தில் சொல்லணும்னா திருவதிக்குள்ள அப்படி போறார். அப்படி போகின்ற பொழுது ஏன்னா உழவாரப்படையை தனியா பிரித்து சொல்லவே மாட்டார் சேக்கரார். எப்பொழுதும் உழவாரப்படையை சேர்த்து தான் சொல்லுவார். அங்க மட்டும் உழவாரப்படை சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, உழவாரப்படை இருந்தா அதை வச்சு அவர் தப்பிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி அவர் வந்துருமா. அதனால அவர் தப்பிச்சு அவர் எப்படி மேல வந்தாரு, அஞ்சலத்தை சொல்லிதான் வந்தாரு. உழவாரப்படை கையில் இருந்தா உழவாரப்படையை வச்சு என்னோட கைதியினுடைய கையில ஆயுதமும் இருக்கிறது அவ்வளவு முறை இல்லை. அங்க வேடத்தை சொல்ற பொழுது உழவாரம் சொல்றதில்லை. தூய வெந்நீர் துதைந்தவன் மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேர்வடி தெய்வரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொடி கண்ணும் பதிகன் செஞ்சோர் மேய செவ்வாயும் உடையார் புகந்தனர் வீதியுள்ளேன். தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனி தாழ்வடம் நாயகன் சேவடி தெய்வரும் சிந்தை, இதுதான் சொல்றாரு இல்லையா. திருநீரை சொல்றாரு, உத்தராதத்தை சொல்றாரு, பெருமாளுடைய திருவடி மனசுல வச்சிருந்தாருன்னு சொல்றாரு. இதுதான் சொல்றாரு. சீர்காழியில் சொல்றாரு இதே மாதிரி வேடத்தை. சீர்காழியில் எப்படி சொல்றாருன்னா, சிந்தை இடையரான்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உளவாரப்படையும் சொல்றாரு. அந்த உளவாரப்படை வருது. கை உளவாரப்படையும் வந்தெலி கண்ணீர் மலையும் அழிவில் ஒளி திருநீரும் அந்தமிழா திருவேடத்தரசு எதிர் அணைய. சீர்காழியில் அப்படி சொல்றாரு. அந்த உளவாரப்படை வந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாரு. எங்க சொல்றாருன்னா திருவாரூர்ல சொல்றாரு. மார்வார புலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கில் சேர்வாகும் சிந்தமிழும் செம்பொன்றாலை சார்பான திருமணமும் செம்பொற்றாலை சார்பான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி. உலகப்பட வந்துருச்சு. உளவார தனிப்படையும் தாமுமாகி பார்வார திருவேதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் அப்படின்னு அங்கேயும் உழவாரப்படை சொல்றாரு, இங்கேயும் உழவாரப்படைய சொல்றாரு. திருவதியில் உழவாரப்படைய சொல்றது. தூய வெந்நீர் துதைந்த ஒன்மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தெய்வரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பினீர் பொழிகண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே. இந்த 3 இடம் தான் திருவேடத்தை சொல்ற இடங்க அப்பர் சாமிகளை. இந்த 3 இடத்துல திருவதிகளை உழவாரப்பட வர்றதில்லை. ஐயா நம்ம பார்த்து சொல்லுவார். ரொம்ப அருமையான ஒரு இடம் அது. இப்படி அப்பர் சாமிகள் சரி இதெல்லாம் செய்தார. இப்ப என்னென்ன பண்ணாங்க, அவருக்கு பால்ல விஷம் கலந்து கொடுத்தாங்க, அமிர்தமா மாறிடுச்சு. சுண்ணாம்பு காலவாயில கொண்டு போய் வச்சாங்க. எப்படி அந்த மாசில் வீணையும் ஆலைமதியமும் வீசுதென்றனும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரையும் பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இளையரின் நிழலே. அப்படி ஒரு குளத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, ஒரு பொய்கையில இருக்கிற மாதிரி அவருக்கு இருந்ததுன்னு சொல்றாரு. சரி, இன்னொன்னு யானையை வச்சு மிதிக்கடிக்கலான்னு நினைச்சா யானை வணங்கிட்டு போயிடுச்சு. இப்படி எல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம்? அவர் என்ன மந்திரங்க ஏதாவது படிச்சிருந்தாரா, இல்ல அவருக்கு ஏதாவது மந்திரவாதி அவர் பார்த்தா எல்லாம் மறந்துட்டு ஓடுற மாதிரி இல்லைங்கிற. அதுக்கு என்ன காரணங்கிறத எங்க சொல்றாரு அப்படின்னா, அதாவது இங்க அப்போது நாயனார் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நந்தரளி செய்திலின் நாமில் அவன் பதவன் ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் அப்படின்னு சொல்லிக்கிறார். திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் பெயரோ வேறொருவர் பெயர் அப்படிங்கிறார். அங்க சொல்றாரு. இதெல்லாம் எப்படி ஜெயிச்சார், இதெல்லாம் எப்படி வென்றார் அப்படின்னா திருத்தொண்டு தான் காரணங்கள். பெருமான் மீது அவர் செய்த, பெருமானுக்கு செய்த தொண்டு. ஒன்றிய மன்னவன் சூழ்ச்சி திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் பெயரோ வேறொருவர் பெயர் என்று சொல்லி அப்போது நாயனார் சொல்றார். எல்லாம் வென்றதுக்கு என்ன காரணம்? அவருடைய தொண்டு தான் காரணங்க என்று சொல்லி சொல்றார். அவருடைய திருத்தொண்டை உரைப்பாலை வென்றவர் என்று சொல்றார்.
போதில்லாத குணப்பெரும் குன்றுனார். குணம் என்னும் குன்றேறி நின்றார் என்று வள்ளுவர் பெருமான் சொல்லுவது போல அந்த குணத்துல எப்படி இருப்பாங்கன்னா போதில்லாத குணப்பெரும் குன்றனார். போதில்லாத குற்றமில்லாத குணத்தை உடையவர்கள் யாரு? தேவாசிரி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள். தேவாசிரி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடியார்களை தான் நாம பேசணும். அவங்களை பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கோம். அப்படி அவ்வளவு சிறப்பான அடியார்கள் அங்க இருந்தாங்க. குணம் என்னும் குன்றேறி நின்றார் என்று வள்ளுவர் பெருமான் சொல்வது போல சொல்றார். அக்குணங்களில் சரியாமையும் நிலைபெறும் மிக்கது பற்றி பெருங்குன்று அப்படின்னு சொல்றாங்க. எம்பிரானுக்கு ஆனபணி ஆசிலா நல்லறமாவது அறிய வருமோ உமக்கு என்று தண்டியடிகளுடைய பிராணத்துல சமணர்களை பார்த்து தண்டியடிகள் சொல்றாங்க. எம்பிரானுக்கானபணி ஆசில்லா நல்லறம் ஆவது அறிய வருமோ உமக்கு. தண்டியடிகள் வந்து கண்ணில் கண்ணில்லாத தண்டியடிகள் வந்து பிறப்பிலேயே கண்ணில் அகத்திலே பெருமானை நோக்கினா புறத்திலே அதையும் பார்க்க விரும்பலையாம். சேக்கர பெருமான் அதை கூட வந்து எப்படி சொல்றாரு பாருங்க. அவருக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றது எப்படி சொல்றாருன்னா உள்ளுக்குள்ளேயே சாமியை பார்த்துட்டு இருக்கிறாரா. பெருமானுடைய திருவடி உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால வெளியில எதையும் பார்க்க விரும்பலையா. அவர் கண்ணு இல்லைன்னு சொல்லக்கூடாதுல்ல அவர் நாயன்மார். அதனால அப்படி சொல்றாரு. அகக்கண்ணால எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரா. அதனால புறக்கண்ணு தேவையில்லை. தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார். ஏற்கனவே அடியேன்னு சொல்லியிருக்கிறதா 3 நாயன்மார்களை தான் வந்து பெயர் சொல்லி வர சரியத்தை ஆரம்பிக்கிறார் சேக்கர பெருமான். 3 நாயன்மார். மங்கையருக்கு தனியரசு எங்கள் தெய்வம் மங்கையர்கரசு அம்மையார். திருநாவுக்கரசோட திருத்தொண்டின் நெறிவாளர் நாவுக்கரசு பெருமான். தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார். தண்டியடிகள் நாயனார். இப்போ 3 பேர்த்த தான் வந்து அப்படி பெயர் சொல்லி சரித ஆரம்பிக்கிறது. முதல் வரியிலே முதல் பாட்டிலே முதல் வார்த்தையே வந்து அவனுடைய பெயர். இந்த 3 நாயன்மார்களுக்கு தான் இந்த மாதிரி. சண்டேஸ்வர நாயனார் தந்தையை தடிந்தமையும் எரிமத்த நாயனார் யானையை பாகரையும் கொன்றமையும் இன்னும் எவைபோலை பிராணத்தை வருவனவும் சிவபுண்ணியமாகிய நல்வணியே ஆயின கருத்து இங்கே குவித்துணர் பாலது அப்படின்னு சொல்றாங்க. சண்டேஸ்வர நாயனார் வந்து அப்பாவுடைய காலர் வெட்டினார் இல்லையா? ஏன் வெட்டினார்? சிவபூசைக்கு இடையூறு செஞ்சதுனால வெட்டினார். அப்பாவா இருந்தா யாரா இருந்தா என்ன? சிவபூசைக்கு வச்சிருந்த பால காலால தள்ளினார். சிவபூசைக்கு வைக்க நல்லா குடத்துல பால் கலந்து வச்சிருக்கிறார். மணியாற்றங்கரையில பூஜை பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் போறாரு. எல்லாரும் இந்த பிராமணர்கள் எல்லாம் அந்த மாட்டுக்காரெல்லாம் போய் உன் பையன் மாடை மேய்க்கிறேன்னு சொல்லி ஓட்டிட்டு போயிட்டு பாலையெல்லாம் கலந்து மணல் ஊற்றி விளையாடிட்டு இருக்கிறான்பா அப்படி சொன்னா ஐயருக்கு எவ்வளவு கோபம் வரும்? ஐயருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. சரி ஒரு தண்ணியை ஒன்று எடுத்துட்டு போறாரு. இப்போ நான் பேசிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி மரத்து மேலே ஏறி போயிட்டாரா. மரத்து மேலே ஏறி போயிட்டு பூஜை பண்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. நல்லா பூஜை பண்ணிட்டு இருக்கிற டக்குனு கீழே இருக்கிறாரு. இறங்கி போறாரு. மாடு மேய்க்கிற குச்சி இருந்தது. எடுத்தார். அவர் ஏற்கனவே குச்சி கையில வச்சிருக்கிறார். யார்? அவர் அப்பா. மாடு மேய்க்கிற குச்சி அங்க இருக்குது, அவர்கிட்ட இருக்குது, நாயனார்கிட்ட. குச்சி கையில எடுத்துட்டு போய் முதல்ல வந்து கொடிதான் மொழி கூறினார் சேக்கர பெருமான். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாராம். ஒன்னும் திரும்பி பார்க்காது. பாட்டுக்கு பூசை பண்ணிட்டே இருக்கிறேன். பூசை பண்றவனுக்கு ஒன்றும் தெரியல. நமக்கு ஒரு குண்டு ஊசி விழுந்தா கூட என்னமோ ஊசி விழுந்த மாதிரி இருக்குதுன்னு நினைப்போம் பூஜை பண்றபோது. சண்டீஸ்வர நாயனாருக்கு தெரியல. அப்புறம் ஓகி முதுகு அடிச்சாராம், அதுவும் தெரியல. மகனார் திருமுதுகில் குடைக்கும் அப்படின்னா மண்டு காதலின் பூசணியில் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரால். இந்த மாதிரி யாராச்சும் பூஜை செஞ்சது எங்காவது பார்த்துருக்கிறீங்களா? சண்டீஸ்வர நாயனார் பண்ணியிருக்கிறார். கொடிதான் மொழி கூறி மகனார் திருமுதுகில் தண்டு கொண்டு அடித்து மண்டு காதலின் அச்சனையில் வைத்தார் மற்றொன்று அறிந்தலரால். பேசுறாரு. முதல்ல போய் திரும்பியே பார்க்கல. முதுகுல ஓங்கி அடிக்கிறாரு பெரும்பால. அப்பவும் தெரியல. அப்புறம் தான் வந்து என்ன பண்ணாருன்னா உனக்கு பூசை ஒரு கேடா என்று சொல்லி மாலை வந்து காலால தள்ளினார். படமெல்லாம் அப்படி பாலெல்லாம் கீழே சிந்திச்சு, மணல்ல சிந்திச்சு. அப்பதான் வந்து என்ன பண்ணாருன்னா சிவபூசைக்கு வச்சிருந்த பாலை தள்ளுறதுனால தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாரு. அந்த கோலை எடுத்தாரு. கோலை எடுத்தோம்னா கையில பார்த்தா மலுவா இருக்கு. எடுக்கிற பொழுது கோல் தான் அது, மாடு மேய்க்கிற குச்சி தான் அது. கையில எடுத்து பார்த்தா மனுவாயிருச்சு. நம்மளா இருந்தா பயந்து போய் தூக்கி எறிஞ்சிருவோம் இல்லையா? அப்படியே காலை தரிச்சாரு. அப்பான்னு தெரிஞ்சிருச்சு. பார்த்தாரு, அப்பான்னு தெரிஞ்சிருச்சு. 2 காலையும் தரிச்சாராம். மண்மேல் வீழ்ந்தான் மறையோன் அப்படின்னாரு சேக்கல பெருமான். அப்படியே விழுந்து இறந்தே போயிட்டான். யாரு?
எச்சதத்தன் அப்பன் இறந்தே போயிட்டாரு. மறுபடியும் இவர் என்ன பண்ணாருன்னா, அப்பா இறந்து போயிட்டாரா, அதை மறுபடியும் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி சொன்னாங்க. அதுதான் அவங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவன் இறந்து கிடக்குறான் எச்சதத்தன், ஆனா இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறார் சண்டீஸ்வர நாயனார். மீண்டும் பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அப்பதான் சாமி அவருக்கு அருள் காட்சி கொடுத்து அப்பாவும் உயிர் பெற்றாச்சு. அப்பதான் சாமி என்ன பண்ணாரா, அடுத்த உன்னுடைய தாதை என்று பார்க்காத கூட நீ காலை வெட்டி வீழ்த்தின, அடுத்த தாதை உனக்கு நாம் என்று சொல்லி அவரை கட்டி பிடிச்சு உச்சி முகந்தாருங்கிறார் சேக்கலா பெருமாள். எந்த நாயன்மாரையும் நம்ம குழந்தைகளுக்கு முத்தம் கொடுப்போம் இல்ல, அப்படி நெத்தியில ஒரு முத்தம் கொடுப்போம் இல்ல, அது மாதிரி கொடுத்தார். உச்சி முகந்தான் அப்படிங்கிறார் சேக்கலா பெருமாள். அப்படி கட்டி தழுவி உச்சி முகந்தார். அந்த சாமியினுடைய கை அவர் மேல பண்றவுடைய அந்த உடம்பு எப்படியாச்சு, அப்படியே ஒளி உடம்பா மாறிடுச்சு. அப்படின்னு பெருமானுடைய திருவடி அடைந்தார் என்று சொல்லி நமக்கு சரிதம். அப்ப என்ன அவங்களுக்கு அந்த ஒரு துணிச்சல், அந்த ஒரு வீரம் எப்படி வந்தது அப்படின்னா, பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அதிகமாக உலகத்துல இருக்கக்கூடிய பற்றுகள் குறைஞ்சு போச்சு. அப்பா அப்படிங்கிற பற்றெல்லாம் குறைஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒரு அப்பா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அதுக்காக சொத்து கொடுக்கலன்னா போட்டு இருக்கக்கூடாது. அது சிவ புண்ணியத்துக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்பாவை அடிக்கிறது பண்றதெல்லாம் நியாயம்னு யாரும் சொல்லல. ஆமா, அது அநியாயம் தான், பாவம் தான். ஆனா இங்க என்னன்னா, சிவ புண்ணியத்திற்கு இடையூறு செஞ்சதுனால அது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும். இப்ப சண்டீஸ்வர நாயனார் அப்பாவுடைய காலை தரிக்கலைன்னா என்ன ஆயிருப்பார் தெரியுங்களா, அவரு நரகத்துக்கு போயிருப்பார். ஏன் நரகத்துக்கு போயிருப்பாரு, சிவபூசைக்கு நம்ம உதவி செய்யணும், சிவபூசைக்கு இடையூறு செய்யக்கூடாது. இடையூறு செஞ்சதுனால அவர் எங்க போயிருப்பார், அவங்க அப்பா எங்க போயிருப்பாரு, நரகத்துக்கு போயிருப்பார். நரகம் போகாம காப்பாத்துனது சண்டீஸ்வரர் செஞ்ச ஒரு பெரிய புண்ணியம். அது மட்டுமல்ல, பின்னாடி அந்த பெரியவரும் பெருமானுடைய திருவடிக்கு போறார். சண்டீஸ்வர நாயனார் பெற்றதுனால அவரும் திருவடிக்கு போறார். இதெல்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடியது. இதுதான் நமக்கு குணமென்னும் குன்றேறி நின்று சண்டீஸ்வர நாயனார் தந்தையை தடிந்தமையும் எரிபத்த நாயனார் எப்ப முதல்ல சொன்னோம் இல்லையா, அது மாதிரி எரிபத்த நாயனார் யானையும் பாகரையும் கொன்றவையும் எல்லாமே இப்புராணத்து உயிர்த்துணர்வு பாலது. இதெல்லாம் சிவபுண்ணியமாகிய நல்வினையே அப்படிதான் நாம எடுத்துக்கணும். அதாவது இதைத்தான் சிவஞான சித்தியார் என்ன சொன்னாருன்னா, அதாவது அப்பாவுடைய காலை வெட்டுவது அப்படிங்கிறது ஒரு பாவ செயல் தான். ஆனா அது எப்படி முடிஞ்சது அப்படின்னா புண்ணியமா முடிஞ்சது. அதே மாதிரி தக்கன் செய்த வேள்வி அப்படிங்கிறது ஒரு வேள்வி செய்யறது புண்ணியம் தானே, அது எப்படி முடிஞ்சது, அந்த பாவமா முடிஞ்சது. ஏன் முடிஞ்சது, தக்கன் எப்படி வேள்வி செஞ்சான், வேள்வின்னு செஞ்சாவே வேள்வி நாயகர் யாருன்னா சிவபெருமான் தான். ஆனா வேள்வி நாயகராக இருக்கக்கூடிய சிவபெருமானை புறந்தள்ளி மற்ற தேவர்களை எல்லாம் அனைத்து அவன் வேள்வி செஞ்சான். வேள்வி நாயகனாகி சிவபெருமானையே புறந்தள்ளி செஞ்சதுனால அந்த புண்ணியம் பாவமா மாறுச்சு. இங்க அப்பாவுடைய கால வெட்டின பாவம் என்னாச்சு, பெருமான் மீது அன்புறதுனால புண்ணியமா மாறுச்சு. அதான் சிவஞான சித்தியார் சொல்லுதுங்க, பரநடிக்கு அன்பிலார் செய்யும் பாவமும், பரநடிக்கு அன்பிலார் செய்யும் புண்ணியமும் பாவமாகும், அறநடிக்கு அன்ப செய்யும் பாவமும் புண்ணியமாகும், வரனுடைய தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நாரணியில் பாலன் செய்த தீமையும் நன்மையாயிட்டு அப்படின்னாரு. அப்ப பெருமான் மீது அன்போடு செய்யக்கூடிய பாவ செயல் கூட புண்ணியமா மாறுங்க, பெருமான் மீது அன்பில்லாத செய்யக்கூடிய புண்ணிய செயல் கூட பாவமா மாறும். அந்த நாயன்மார்கள் எப்படி இருந்தாங்க, போதில்லாத குணப்பெரும் குன்றனார், குற்றம் இல்லாத குணத்தை உடையவர்கள். இவங்க எல்லாரும் எங்க இருக்கிறாங்க, தேவாசிரியர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் சொல்லி நமக்கு 2 பாடல்கள் சிந்திக்க